ஆனைமலை பகுதி மக்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா போக்குவரத்து துறை என்ன பண்ணுறாங்க, பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலை பகுதியில் இருக்கிற மரங்களை பூரா வெட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சாலையை விரிவுபடுத்த போகிறோம், இங்கே இருக்கிற விபத்துகளை தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 22/4/2024 அன்னைக்கு திங்கக்கிழமை வெட்ட போகிறோம்னாங்க. அந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து போகிறான்னாங்க. எல்லாரும் போகிறாங்க, சமூக வலைதளங்களில் போகிறான்னாங்க. ஆழம் விழுதுன்னு ஒரு அமைப்பு அவங்க போராடினாங்க. அங்கே இருக்கிற சோஷியல் மீடியா யங்ஸ்டர்ஸ்னு எல்லாரும் சேர்ந்து போராடி திங்கக்கிழமை எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு போக்குவரத்து துறை அந்த முடிவை கைவிட வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலை வணக்கம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த பகுதியில் போனவங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலைக்கு 2 பக்கம் அப்படியே கொடை மாதிரி இருக்கும் மரம். அவ்வளவு பசுமையாக அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த மரத்தை நாங்கள் வெட்ட போகிறோம், வெட்டிவிட்டு என்னையா செய்ய போகிறீங்க, இந்த மரத்தை திருப்பி உருவாக்க முடியுமா? இது அந்த மக்கள்லாம் சேர்ந்து எங்கள் ஊரை நாங்கள் விடமாட்டோம்னு போராடி எப்படி ஜெயிச்சாங்களோ அதே போல் ஒவ்வொரு பகுதியில் இருக்க மக்களும் நம்மளுடைய பகுதிக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாரும் ஒன்று கூடணும், போராடணும். நம்ம மண்ணையும் நம்ம மக்களையும்